அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணி விட்டாலே தெரிஞ்சிடும் பாப்குட்டிக்கு நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம் அப்படின்ட்டு. அதுவும் வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்புனாங்கன்னா ரொம்பவே குசி ஆயிடுவா பாப்பா. சிவராத்திரிக்கு அப்பா அம்மாவோட குலதெய்வ கோயிலான காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். காரில் வர வர பாப்பா சாமி கும்பிட்டே வந்தால் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னனால லாஸ்ட் இயர் சிவராத்திரி அப்போது எனக்கு 9 மந்த், அதுவும் இல்லாமல் டெலிவரி ரேட்டு பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ நானும் அம்மாவும் வீட்டில் இருந்துட்டோம், மற்றவங்க எல்லோரும் போயிருந்தாங்க. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். எப்பயுமே சிவராத்திரி அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் இருந்துச்சு. ஃபங்க்ஷன்னால கோயிலெலாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை காட்டிகிட்டே பாப்குட்டிக்கு இட்லி ஊட்டி விட்டாச்சு. நான் வீட்டிலேருந்தே பாப்பாவுக்கு இட்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கள் எல்லாத்துக்குமே கோயிலில் சாப்பாடு போட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே சாப்பிட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டோம். பாப்பாவை உள்ள சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதனால மாலையும் போட்டுட்டு இருந்தாங்க. சாமிக்கு அலங்காரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்கு கொடுத்த மாலையை 2 காருக்குமே மாட்டி விட்டாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு மாலை கொடுத்துருந்தாங்க. அதையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு வண்டியில் மாட்டி விட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு.